இயற்கையால உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு உயிரும் உடல் அமைப்புலையும் உணவு பழக்க வழக்கத்திலையும் வித்தியாசப்படுது. பறவை விலங்குகள்லாம் ஒரு மாதிரியாவும் மனுஷன் ஒரு மாதிரியாவும் இருக்கிறான். பட் இங்க வாழ்ற மக்கள் பாதி மனுஷனாவும் பாதி பறவையாவும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி மதுரை டு மார்ச் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஜிம்பாவே நாட்டோட நார்த் சைடில் கயேம்பான்ற இடத்துல வாழ்றவங்க தாங்க வடோமா பழங்குடி மக்கள். இவங்களுக்கு நெருப்புக்கோழியோட கால்கள் மாதிரியே ரெண்டு பெரிய விரல்கள் மட்டும்தாங்க இருக்கு. சயின்டிஃபிக்கலா எக்ரோடாக்லைன்ற வேறுபட்ட பாத அமைப்பு இருக்கிறதால இவங்களால மெதுவாக தான் நடக்க முடியும், ஓட முடியாது. பட் நல்லா மரம் ஏறுவாங்களாம். தன்னோட மூதாதையர்கள் பறவைகளா இருந்ததால தான் இப்படி ஒரு ஸ்பெஷலான உடல் அமைப்புன்னு அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது வெறும் டிஎன்ஏ மாற்றம் தாங்க. பட் வடோமா ட்ரைப்ஸ் எல்லாருக்குமே இப்படி கால்கள் கிடையாது. 4ல் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி. இவங்க மற்ற மனுஷங்கள்ட்ட இருந்து ஒதுங்கியே வாழ்றாங்க. இவங்க இனத்தை தாண்டி வெளியில திருமணம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இவங்களோட மரபணு சேஞ்ச் ஆக வழி இல்லாம இப்படியே சுத்தி சுத்தி வருது. வடோமா ட்ரைப்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?